வணக்கம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வார கேப் ஆயிட்டு. 4 வார கேப்பா என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே டைம் ஓடியும் போச்சு. இப்ப தான் நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. இது வந்து இப்போ ரீசென்ட்டா போனதில்ல. 3 வாரத்துக்கு முன்னாடி போன கோவில் தான். வெள்ளீஸ்வரர் கோயில். இதுக்கு முன்னாடி வந்து நான் அதான் திருவேற்காடு நம்ம திருவேற்காடு அம்மன் பார்த்தோம் இல்லையா? அன்னைக்கு போன கோயில் தான். திருவேற்காடு போட்டதுக்கு அப்புறமா என்னால வந்து அதுக்கப்புறமா 4 வாரம் கேப் ஆயிடுச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியல. எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப டைட்டா போச்சு. ஓகே. இதுக்கு காரணம் சொல்லக்கூடாது. இனிமேல்ட்டு அட்லீஸ்ட் இப்போ இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வெள்ளீஸ்வரர் கோவில். அதாவது இங்கே வந்து மூலவர் வந்து வெள்ளீஸ்வரர், பார்கவேஸ்வரர், சிவன் அவர் தான் இருக்கார். இங்கே வந்து நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்குன்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா மாங்காடு அப்படிங்கிற ஊர். இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். பட் நியர் இந்த சென்னை லொக்காலிட்டி. அந்த கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அந்த ரேடியஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த கோவில் வந்து 2 ஏக்கரா பரப்பளவில் இருக்குது. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது கோவில். ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. கொஞ்சம் கூட கூட்டமே இல்லை. காலியாக தான் இருந்தது. எல்லா இடத்தையும் போய் பொறுமையாக பார்க்க முடியுது. இது எங்கே இருக்குன்னா நம்ம மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா? மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயில். பக்கத்துலனா அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி அதுக்குள்ளே தான் இருக்குது இந்த கோயில். இதோ இந்த நந்தி நேராக பார்க்குற மாதிரி அங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்ரீ காமாட்சி பாதம் கீழே இருக்கிறது காமாட்சி பாதம். அங்கே மேலே ஹோல் மாதிரி இருக்கிற இடத்துல தான் அப்படியே பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளேயே அப்படியே டைரெக்டாக சிவன் தெரியும் நமக்கு. நந்தி பார்க்குற பார்வையாக தான் இருக்குது. இதுதான் வந்து உள்ளுக்குள்ளே போகிற வழி. ஆஸ் யூஸ்வல் நமக்கு உள்ளெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டா. ஸோ பார்த்துட்டு தர்ஷன் முடிச்சுட்டு இப்படி தான் வெளியில் வந்தது. இங்கே முனிவர் சுக்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா? அவருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து வெள்ளி. இவர் இந்த சுக்கராச்சாரியாருக்கு தான் இங்கே வந்து சிவன் வந்து காட்சி கொடுத்துருக்கார். அதனால தான் இந்த கோயில் வந்து வெள்ளீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறதுன்னு சொல்லலாம். இந்த கோவிலில் சிவன் நமக்கு சதுர பீடத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறார். அப்புறமா இங்கே துவார பாரகர்களும் கிடையாது. கோவிலில் வந்து இங்கே அம்பாலும் கிடையாது. ஏன்னா பக்கத்துலேயே அந்த மாங்காடு காமாட்சி அம்மன் இருக்கா இல்லையா? அவள் தான் வந்து எல்லாத்துக்குமே இது. அதாவது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கு இல்லையா? காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்று வட்டார எந்த கோயிலையுமே அம்மன் இருக்காது. அதே மாதிரி தான் இங்கே வந்து கோயிலில் அம்பிகை சிலை கிடையாது. அங்கே காமாட்சி அம்மன் ஒரே அம்மன் தான் இங்கே. இந்த கோவிலில் விநாயகரை விவசாய விநாயகர் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது அவரோட இடது கையில் வந்து நெற்கதிரும் வலது கையில் மாங்கனியும் வச்சுருக்கார். அதனால் இங்கே விவசாயிகள்லாம் வந்து அறுவடை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா இவருக்கு வந்து மாங்கனியும் இந்த நெல்லியும் நேவேத்தியமாக தான் படைக்கிறாளாம். இந்த சுக்கராச்சாரியார் அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல கதை இருக்குது. அதையும் சொல்கிறேன் பாருங்களேன். மகாபலி சக்கரவர்த்தியை ஆட்கொள்வதற்காக வாமனராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வந்திருக்காரு. வந்து மகாபலிகிட்ட வந்து தானம் கேட்டிருக்காரு. அதாவது எனக்கு 3 அடி தானம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் 3 அடி தானே தாராளமாக எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கார். அநேகமாக அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு அடி பூமியிலையும் 2வது அடி ஆகாயத்தையும் வச்சு 3வது அடி வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் கேட்டதுனால அவர் வந்து என் தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்து அவருக்கு வந்து பாப விஷயம் வாங்கிட்டாருன்னு கதை. அப்போ அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு குருவாக இருந்தவர் தான் இந்த சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியாருக்கு வந்திருக்கிறது மகாவிஷ்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட வந்து மகாபலிகிட்ட வந்து எப்படியோ இல்லை நீங்கள் தானம்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தானம் கொடுக்கறது தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறார். இதனால அவர் என்ன பண்ணுறார், அந்த தண்ணி விடுவா இல்லையா அந்த கையில் தானம் கொடுக்கறதுக்கு அந்த தொலையில் போயிட்டு இவர் வந்து வண்டா போய் அடைச்சுட்டுறார். மகாவிஷ்ணுவுக்கு வந்து என்ன பண்ணுறார், ஒரு சின்ன தர்பையை எடுத்து அந்த தொலையில் குத்துறதுனால இது கரெக்டாக இவர் இந்த சுக்கராச்சாரியரோட கண்ணுலேயே குத்திடுறது. போன கண்ணை இந்த தளத்திலிருந்து தான் அவர் வந்து சிவனை நோக்கி வேண்டி திருப்பி பெற்றார் அப்படிங்கிறது கதை. அதான் சொன்ன மாதிரி அவருக்கு வெள்ளின்னு இன்னொரு பேர் இருக்கிறதுனால இங்கே வந்து சிவன் தரிசனம் கொடுத்ததுனால அவருக்கு வெள்ளீஸ்வரர்னு அப்படின்னு சிவனுக்கு பேர் வந்திருக்கு. இந்த கோவில் வந்து 2000லேருந்து 3000 வருஷம் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறா. இதோட புராண பெயர் வந்து சூதவனம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கோவிலில் பண்டிகை சிறப்புன்னு நம்ம பார்த்தோம்னா சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா வந்து 10 நாள் இங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுமா. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்துட்டு போயிடலாம்.
எல்லாம் நான் படிக்கிறேன். ஆனால் நான் வந்து இது வரைக்கும் சித்திரை திருவிழாலாம் போய் பார்த்ததே இல்லை. இனிமேல்ட்டாவது போய் பார்க்கணும். கோவில் டைமிங்னு பார்த்தோம்னா கிளம்புற 6 மணிலேருந்து மத்தியானம் 1:30 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 3 மணிலேருந்து ராத்திரி 9:30 மணி வரைக்கும்னு போட்டிருக்கா. அது எனக்கு கரெக்டாக தெரியல. 9:30 மணிக்கும் திறந்திருக்கா. அப்பா சூப்பர். என்னடா இவ்வளோ நாள் ஆச்சே, 4 வாரம் ஆகி நம்ம இன்னும் கோவிலுக்கே போகலையே, போய் பார்க்கலையே, போய் பார்த்து இது பண்ணலையேன்னு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இனிமேலாவது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒழுங்காக கோயிலுக்கு போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ.